இது கினி AI நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் மாயா. சீனாவின் ரகசிய பங்கை குறித்த கேள்விகள். ஈரானுக்கான உதவியா? மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் சீனாவிலிருந்து புறப்பட்டு ஈரானில் தரையிறங்கியதாக கூறப்படும் 3 சரக்கு விமானங்கள் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளன. இவை இஸ்ரேலுடனான மோதலில் சீனா மறைமுகமாக ஈரானுக்கு ஆதரவு தருகிறதா என்ற கேள்விக்கு வழிவகுக்கின்றன. சனி முதல் திங்கள் வரை 3 நாட்கள் தொடர்ச்சியாக போயிங் 747 ரக சீன விமானங்கள் ஈரானை நோக்கி புறப்பட்டுள்ளன. சனிக்கிழமை இஸ்ரேல் ஈரானில் முக்கிய இடங்களை தாக்கிய பின்னர்தான் இந்த விமானங்களில் ஒன்று புறப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக இந்த வகை விமானங்கள் கனரக இராணுவ உபகரணங்கள் கடத்த பயன்படுத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விமானங்கள் வழக்கமான மேற்கு பாதைகளை தவிர்த்து கசாக்ஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் வழியாக மேற்கே பயணித்து பின்னர் ஈரானுக்கருகே ரேடார் கண்காணிப்பிலிருந்து மறைந்து விட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. விமானங்கள் தங்களின் இலக்கை லக்சம்பர்க் என தெரிவித்திருந்தாலும் அவை ஐரோப்பாவை அணுகியதற்கான ஆதாரமில்லை. சீனா ஈரான் பிணைப்பு. எண்ணெய் ஆதிக்கம் பாதுகாப்பு. சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு மொழியப்படாத சக்தியுடன் பின்னியுள்ளது. ஈரான் சீனாவிற்கு தினமும் சுமார் 2 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறது. இது பெரும்பாலான சீன சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது. இந்த எண்ணெய் பெரும்பாலும் இருண்ட கப்பல்கள் வழியாக கடத்தப்படுவதால் கண்காணிக்க முடியாது. தள்ளுபடி விலையில் விற்கப்படும் எண்ணெய்க்கு சீனா யுவானில் பணம் செலுத்துவதால் ஈரானுக்கு சீன பொருட்கள் வாங்கும் உரிமை மட்டுமே வழங்கப்படுகிறது. இது ஒரு கட்டுப்பாடாகவே அமைந்துள்ளது. கரக் தீவு ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியின் முக்கிய மையம் ஆகும். இஸ்ரேல் அங்கு தாக்குதல் நடத்துமாயின் சீனாவின் மலிவான எண்ணெய் விநியோகத்தை கடுமையாக பாதிக்கக்கூடும். சீனாவின் நிலைப்பாடு சுமூகமா சாய்வா? சீனா வரலாற்று ரீதியாக ஈரானுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பம் உள்ளிட்ட இராணுவ உதவிகளை வழங்கியதாக அறிவிக்கைகள் கூறுகின்றன. இன்று பெய்ஜிங் பாதுகாப்பான பேச்சுவார்த்தை குறித்து வெளிப்படையாக பேசினாலும் கீழ்மட்ட அரசியல் ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. சீன வெளியுறவு அமைச்சகம் தனது அறிக்கையில் சக்தியின் மூலம் நிரந்தர அமைதி கிடையாது என கூறியுள்ளது. அனைத்து தரப்புகளும் கலந்தாலோசனையின் வழியாக தீர்வை நாட வேண்டும் என்று எச்சரித்துள்ள நிலையில் அதே நேரத்தில் சரக்கு விமானங்கள் தொடர்ந்து புறப்படும் நிகழ்வுகள் விரிவான நோக்கங்களை சுட்டிக்காட்டுகின்றன. எச்சரிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள். செவ்வாயன்று கசாக்ஸ்தானில் நடந்த உச்சிமாநாட்டில் சீன தலைவர் ஷி ஜின்பிங் இஸ்ரேல் ஈரான் மோதல் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தார். ஆனால் நிபுணர்கள் கூறுவதாவது செயலில் நடப்பது பேச்சிலும் வெளிப்பட வேண்டியது என்று. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து சீனாவின் பின்னணி நடவடிக்கைகளை கண்காணித்து வருகின்றன. எண்ணெய் விலை உயர்வும் இராணுவ விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பும் ராஜ்யதந்திர முயற்சிகளின் தோல்வியும் எல்லாம் சேர்ந்து சீனாவின் அடுத்த நடவடிக்கை மத்திய கிழக்கின் எதிர்கால திசையை மாற்றக்கூடியதாக அமைக்கலாம். முடிவு. இராணுவ விமானங்கள், எண்ணெய் ஒப்பந்தங்கள் மற்றும் ரகசிய தடங்களை சேர்த்தால் சீனா ஒரு நடுநிலை நடனத்தில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் அந்த நடனம் எந்த பக்கம் சாய்கிறது என்பதற்கான விடையை வருகிற நாட்கள் மட்டுமே கூறும். மேலும் உண்மையான செய்திகளுக்கு கினி AI நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.